ராஜா ஒருவர் தன் 3 மகன்களில் ஒருவரை தன் நாட்டிற்கு அடுத்த ராஜாவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் அவர்களுக்கு ஒரு தேர்வு வைக்க முடிவு செய்து அவர்களை அழைத்தார். எல்லையில் உள்ள ஆற்றுக்குள் ஒரு பெட்டி வைத்துள்ளேன். அதை யார் எடுத்து வருகிறார்களோ அவர்களே இந்த நாட்டின் அடுத்த ராஜா என்றார். மற்றும் அந்த பெட்டியை திறந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். இதனால் முதல் மகன் அங்கே செல்லாமல் ஒரு பொய்யான பெட்டியை மட்டும் எடுத்து வந்தான். இளைய மகனும் ஒரு பொய்யான பெட்டியை எடுத்து வந்தான். ஆனால் இரண்டாவது மகன் மட்டும் கஷ்டப்பட்டு தேடி அந்த பெட்டியை எடுத்து வந்தான். 3 மகன்கள் வந்தவுடன் ராஜா அந்த பெட்டியை திறந்து காட்ட சொன்னார். இதனால் மூத்த மகனும் இளைய மகனும் அதிர்ச்சியானார்கள். நேர்மையாக இருந்த இரண்டாம் மகன் மட்டும் பெட்டியை திறந்து காட்டினான். ராஜா மகிழ்ச்சி அடைந்து இந்த ராஜ்யத்தை இரண்டாம் மகனுக்கே கொடுத்தார். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது, நமக்காக எப்பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும். அதுவே ஒரு சிறந்த அரசனுக்கு உரிய தகுதி ஆகும். கதையின் நீதி: நேர்மையே வெற்றிக்கான சாவி.